திருவள்ளூர் எஸ்பி அலுவலகத்தில் திருமணமான காதல் ஜோடி தஞ்சம் அடைந்த நிலையில் பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு நிலவியது. திருவள்ளூர் அடுத்த வள்ளுவர்புரம் பகுதியைச் சேர்ந்த ஸ்டாலின் சசிகலா தம்பதியரின் மகன் சந்தோஷ். இவர் சட்டக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இதேபோன்று திருவள்ளூர் அடுத்த பூண்டி ஒன்றியம் நம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயபிரபா தமிழ்ச்செல்வி தம்பதியரின் மகள் பூவிழி தனியார் கலைக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். பள்ளி பருவத்திலிருந்து இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் பூவிழிக்கு வேறொரு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்ய நடவடிக்கை எடுத்ததாக தெரிகிறது. இதனை அடுத்து பூவிழி சந்தோஷ் இருவரும் திருவள்ளூரில் உள்ள கோயிலில் திருமணம் செய்து கொண்டு எஸ்பி அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர். இதனை அடுத்து எஸ்பி சீனிவாச பெருமாள் உத்தரவின் பேரில் அனைத்து மகளிர் இன்ஸ்பெக்டர் மங்களப்பிரியா இரு வீட்டாரையும் அழைத்து சமரசப்படுத்தினார். அப்போது பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இரு தரப்பையும் சமாதானப்படுத்தி காதலன் வீட்டுக்கு பெண்ணை அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில் அனைத்து மகளிர் காவல் நிலைய வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில்பட்டியில் முன்விரோதம் காரணமாக ஒருவருக்கு சரமாரியாக அரிவாள் வெட்டு. இதனை தடுக்க வந்த பெண்ணுக்கும் அரிவாள் வெட்டு நிகழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நடராஜபுரம் ராஜகோபால் காலனியைச் சேர்ந்தவர் சபரிராஜ் மகன் ஞானப்பிரகாசம். 47 வயதான இவர் உழவர் சந்தை அருகே ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். மேலும் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவராகவும் இருந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே கார் பார்க்கிங் செய்ய வந்த நபருக்கும் ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் ஞானப்பிரகாசத்துக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக உழவர் சந்தை ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் ஞானப்பிரகாசத்தை சுற்றி வளைத்து அரிவாளால் தலை, கழுத்து, கை, கால் உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டியுள்ளனர். அப்போது ஞானப்பிரகாசத்தின் அலறல் சத்தத்தை கேட்டு அருகாமையில் டீக்கடை வைத்துள்ள ஞானப்பிரகாசத்தின் உறவினர் புனிதமேரி என்பவர் தடுக்க வந்துள்ளார். அவரையும் அந்த மர்ம கும்பல் கைகளில் சரமாரியாக வெட்டி கீழே தள்ளிவிட்டு தப்பி ஓடியது. சம்பவம் குறித்து அறிந்த கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் ஞானப்பிரகாசத்தையும் புனித மேரியையும் மீட்டு கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்த்து முதலுதவி சிகிச்சை அளித்து நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள இரட்டிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த இரு வாலிபர்கள் கடம்பூரில் இருந்து இரட்டிப்பாளையம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் பயணித்தனர். அடர்ந்த வனப்பகுதி சாலை வழியாக சென்று கொண்டிருந்தபோது சாலையில் ஒரு காட்டு யானை நடமாடுவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து இருவரும் அச்சத்தில் இருசக்கர வாகனத்தை சாலையில் போட்டுவிட்டு யானையிடமிருந்து தப்பிப்பதற்காக வனப்பகுதிக்குள் ஓடி ஒளித்துக் கொண்டனர். அப்போது அங்கு வந்த காட்டு யானை கீழே கிடந்த இருசக்கர வாகனத்தை தனது பின்னங்காலால் உதைத்து சாலையோர வனப்பகுதியில் தள்ளி பந்தாடியது. இந்த காட்சியை வாலிபர்கள் செல்போனில் வீடியோ எடுத்த நிலையில் அந்த வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. மயிலாடுதுறையில் விடுதலை கட்சி நிர்வாகி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள 6 பேர் ஏற்கனவே குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் மேலும் 3 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டனர். மயிலாடுதுறை நகரில் மார்ச் 20ஆம் தேதி இரவு விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற வன்னியர் சங்க முன்னாள் நகர செயலாளர் கண்ணன் கொலைக்கு பழிக்கு பழியாக நடைபெற்றதாக கூறப்பட்டது. அஜித்குமார் கொலை வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 11 பேரில் சந்திரமோகன், சதீஷ், ஸ்ரீராம், சந்திரமௌலி, மோகன்தாஸ், பாலாஜி ஆகிய 6 பேர் ஏற்கனவே குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இதே கொலை வழக்கில் சிறையில் உள்ள சத்யநாதன், நாகராஜ், சத்யசீலன் ஆகிய 3 பேர் மீதும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கே. மீனா பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்க உத்தரவிட்டார். அதன் பேரில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு நகலை மயிலாடுதுறை போலீசார் திருச்சி மத்திய சிறையில் ஒப்படைத்தனர். திருத்தணி அருகே விபத்துக்குள்ளான ஆம்புலன்ஸில் பயணித்த மூதாட்டி உட்பட 3 பேர் காயமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் உள்ள சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் ரவி என்பவருக்கு சொந்தமான மாடு ஒன்று சாலையில் சுற்றித் திரிந்ததாக கூறப்படுகிறது. அப்போது சென்னையிலிருந்து வேகமாக வந்த தனியார் ஆம்புலன்ஸ் ஒன்று சாலையில் திரிந்த மாடு மீது மோதியது. இந்த விபத்தில் ஆம்புலன்ஸ் சாலை ஓரம் இருந்த 20 அடி பள்ளத்தில் இறங்கியது. ஆம்புலன்ஸ் மோதிய வேகத்தில் மாடு சம்பவ இடத்தில் இறந்தது. மேலும் ஆம்புலன்ஸில் இருந்த மூதாட்டி, அவரது கணவர் மற்றும் ஓட்டுநர் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். இவர்களை அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் மீட்டு திருத்தணி அரசு பொது மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் உதவியுடன் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சென்னையில் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்றுவிட்டு தனியார் ஆம்புலன்ஸில் வீடு திரும்பிய லதாபாய் என்ற 74 வயது மூதாட்டி
அவரது கணவர் நாராயணன் ஆகியோர் விபத்தில் சிக்கியது விசாரணையில் தெரியவந்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.